குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா இன்டகிரேஷனில் பெர்னாலிஸ் ஃபார்முலா. இப்போ இன்டகிரேஷன் மெத்தட் பார்த்தோம். ஃபார்முலாஸ் டைரக்ட் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டை யூஸ் பண்ணுறது, அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுறது. அப்பார்ட் ஃப்ரம் தட் இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸும் அதில் யூஸ் பண்ண முடியல அப்படின்னும் போது பெர்னாலிஸ் உடைய ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். வாட் இஸ் தட்னா இன்டெக்ரல் ஓவர் யூவி டிஎக்ஸ் ஈக்குவல் டு u into v1 minus u dash v2 plus u double dash v3 இப்படி போயிட்டே இருக்கும். சரியா? சைன் வந்து ஆல்டர்னேட் சைனாக இருக்கும். வாட் இஸ் u, வாட் இஸ் v? அப்போது கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கொடுத்துருக்கிறத நம்ம ஐன்னு எடுத்துக்கலாம். I equal to integral over 0 to 1 x cube e to the power minus 2x into dx. சரியா? இப்போ இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. எக்ஸ் கியூப்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், e to the power minus 2xங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். சப்போஸ் ரெண்டு ஃபங்க்ஷனாக நியூமரேட்டர்லேயோ இல்லை டினாமினேட்டர்லேயோ இருந்ததுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்று, இன்னொன்று எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு வரா மாதிரி இருந்தால் நமக்கு போட தெரியும். அப்படி அந்த மாதிரியான காம்பினேஷனில் இல்லாமல் ரெண்டு ஃபங்க்ஷன் வரும்போது நாம் பெர்னாலிஸ் யூஸ் பண்ணுவோம். அதுலேயும் ஒரு கண்டிஷன், பெர்னாலிஸ் யூஸ் பண்ணும்போது எதை யூவாக சூஸ் பண்ணணும், எதை வியாக சூஸ் பண்ணணும். யூவாக சூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகி ஃபைனலி ஜீரோவாக போயிடணும். வியாக சூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் இன்டகிரேஷன் அது ஜீரோவே ஆகாது. இந்த கான்செப்டை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நாம் யூவும் வியும் சூஸ் பண்ணணும். அதுதான் மெயின் பாயிண்டிங்க. அப்போ இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் யூ எது வி எது அப்படின்னு நாம் சூஸ் பண்ணுறதா இருந்தால் யூங்கிறத நாம் எக்ஸ் கியூப்னு சூஸ் பண்ணுவோம். ஏன்னா எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தேர்ட் ஆர்டரில் ஜீரோவாயிடும். அதுக்காக நாம் இதை எடுக்கிறோம். மீதி இருக்கிற ஃபங்க்ஷனை மைனஸ் 2x இன்ட்டு டிஎக்ஸை வியாக நாம் எடுத்துக்கலாம். யூங்கிற ஃபங்க்ஷனை நாம் என்ன பண்ண போகிறோம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுன்னும் போது இது என்ன கிடைக்கும்? 3x² கிடைக்கும். அகைன் செகண்ட் ஆர்டர் u டபுள் டேஷ், ஓகேவா? அது என்ன கிடைக்கும்? 3 2s are 6x கிடைக்கும். அப்புறம் தேர்டு டிஃப்ரென்ஷியேஷன், தேர்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இது 6ன்னு கிடைக்கும் இல்லைங்களா? ஃபோர்த் ஆர்டர் கோயிங் டு பி 0, அதனால் ஃபோர்த் ஆர்டரை விட்டுரும். இப்போது இன்டகிரேஷன் v வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ e to the power 2xஐ இன்டகிரேட் பண்ணால் e to the power minus 2x டிவைடட் பை minus 2 இல்லைங்களா? ஃபார்முலா படி. அதே மாதிரி அடுத்தது இங்கே எப்படி 3 வரைக்கும் எடுத்தோமோ இதில் எத்தனை எடுக்கணும்? இங்கே 3, இங்கே 2னா இங்கே 3, அப்போ இங்கே 3னா இன்டகிரேஷன் 4 வரைக்கும் எடுக்கணும். அப்போ v2 செகண்ட் ஆர்டர் இன்டகிரேஷன், அப்போது -1/2 இருக்கும். இதை இன்டகிரேட் பண்ணால் e to the power minus 2x by minus 2. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா e to the power minus 2x by 4ன்னு வந்துடும். அடுத்து நமக்கு v2 வேணும். v2 equal to 1/4ன்றது கான்ஸ்டன்ட். அகைன் இதை இன்டகிரேட் பண்ணால் e to the power minus 2x divided by minus 2. சிம்பிளிஃபை பண்ணும்போது மைனஸ் e to the power minus 2x by 8. இப்போ நமக்கு 3 வரைக்கும் வேணுமா? 4 வரைக்கும் வேணும். இந்த இதில் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி எடுக்கணும்னா இங்கே 1ன்னா இங்கே 0னா இங்கே 1, 1னா 2, 2னா 3ன்னும் போது எப்போ 0 ஆகுது? ஃபோர்த்தில் தான். 3 வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோன்னா இதை 4 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அதை மைண்டில் நாம் வச்சுக்கணும். ரைட்டா? அப்போது இந்த வியை வந்து இன்னும் 2 கண்டுபிடிக்கணும். v3, அப்போது v3 என்னவாகும்? -1/8 இன்ட்டு e to the power minus 2x by minus 2. அடுத்தது இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா e to the power minus 2x by 8 2s are 16, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போது எனக்கு v4 கண்டுபிடிக்கணும். v4னா 1/16 e to the power 2xஐ e to the power minus 2x by minus 2ன்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன கிடைக்குது?
minus e to the power minus 2x by 16 2s are 32னு கிடைக்கும். ரைட்டா? 4 வரைக்கும் போட்டாச்சு. v1 இங்கே v2ன்னு எழுதிட்டோமா? ஸோ இது v2, இது v3, இது v4. அப்போ இதோடையே நிறுத்திக்கலாம் நாம். இது v5. இது என்னது அப்போ? v2, இது v3, ஸோ இது v4. அப்போ இது v5. இப்போ நமக்கு v4 வரைக்கும் தான் வேணும், v5 தேவையில்லை. அடுத்து பெர்னாலிஸ் ஃபார்முலா. பெர்னாலிஸ் ஃபார்முலா படி நாம் இங்கே i எழுதும்போது i ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என்னது? u. uங்கிறது எக்ஸ் கியூப். ரைட்டா? அடுத்தது v1. v1 என்னது? e to the power minus 2x by 2. e to the power minus 2x by minus 2. ரைட்டா? மைனஸ் u1. u1ங்கிறது என்னது? 3x ஸ்கொயர். ரைட்டா? அடுத்தது v2. v2ங்கிறது e to the power minus 2x by 4 plus u2 செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்சேஷன். அப்போது 6x. அப்புறம் தேர்ட் ஆர்டர் இன்டகிரேஷன் minus e to the power minus 2x by 8. அப்புறம் minus third order differentiation into fourth order integration e to the power minus 2x by 16. ரைட்டா? இதோட நிறுத்திக்கலாம். அடுத்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போது இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். அப்ளிகேஷன் இஸ் ஓவர். இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இதில் e to the power 2x காமனாக இருக்கா? எல்லாத்துக்கும் வெளில எடுத்துடலாமா? அப்போது மைனஸ் எக்ஸ் கியூப் பை 2, அப்புறம் மைனஸ் என்ன வரும்? 3 by 4 எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் மைனஸ் 6x by 8 மைனஸ் 6 by 16. ஓகேவா? இவ்வளோ தான் வரும். ரைட்டா? இப்போ நாம் என்ன பண்ணணும்? இப்போ இன்டகிரேட் பண்ணோமே தவிர இந்த 0 to 1 இன்னும் நாம் அப்ளை பண்ணல. அப்போது இன்டகிரேட் பண்ணி முடித்த உடனே லோயர் லிமிட் அப்பர் லிமிட் போடணும் இல்லைங்களா? இதோட நிறுத்திட்டு லோயர் லிமிட் 0 அப்பர் லிமிட் 1. அப்போ இந்த வேல்யூவில் காமனாக இதை எடுத்துட்டோம். வெளியில் எடுத்ததுக்கு அப்புறமா சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கேயும் நாம் என்ன போட போகிறோம்? அப்பர் லிமிட் லோயர் லிமிட் 0 1 போட்டால் வேல்யூ கிடச்சிடும். ஈக்குவல் டு சப்ஸ்டிட் பண்ணிடலாமா அப்பர் லிமிட்? ஸோ அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கும்? e to the power minus 2 into 1 2. ரைட்டா? அடுத்தது இங்கே போட்டோன்னா மைனஸ் 1 by 2. ரைட்டா? அப்புறம் இங்கே மைனஸ் 3 by 4 மைனஸ் 6 by 8 மைனஸ் 6 by 16. ஓகேவா? இது வரைக்கும் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட் e to the power minus 2 into 0 is 0. ஃபஸ்ட்டு டேர்ம் 0 by anything is 0, 0 by anything, 0 by anything. கடைசியில் எது மிஞ்சும்? 6 by 16 மட்டும் இருக்கும். ஏன்னா அது கான்ஸ்டன்ட் இல்லையா? இப்போ இதை நாம் சிம்பிளிஃபை பண்ணணும். இதை நாம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் டு e to the power minus 2 into இதுக்கெல்லாம் இப்போ எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும் இல்லையா? சிம்பிளிஃபிகேஷன் வந்து உங்களுடைய சாய்ஸ் இல்லையா? எப்படியாவது சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 3 2s are, இது 4 2s are,
இதை பண்ணோன்னா 3 2s are 8 2s are இது 3 2s are 8 2s are. அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் எல்சிஎம்னு எடுத்தால் 8ன்னு எடுக்கலாமா இதோடது? அப்போது என்னது எல்சிஎம் என்னது? 1/2 இருக்கா? 1/2 எல்லாமே மைனஸ், ஸோ அதை நான் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாமா? 3/4 மைனஸ் 3/4 மைனஸ் 3/8. இதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுங்க 8. அப்போது இங்கே 4, இங்கே 2, 3 2s are 6, இதுவும் 2, 3 2s are 6, இது அப்படியே 3. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா 10 என்ன வந்துச்சு? 19 வந்துருச்சா? அப்போ இதோட வேல்யூ மைனஸ் 19/8. அந்த சிம்பிளிஃபிகேஷன் வேல்யூ இங்கே போட்டுடலாமா? அப்போது மைனஸ் 19/8. இங்கே மைனஸ் e to the power 0ன்னு வேல்யூ நமக்கு தெரியும். What is the value of e to the power 0? is nothing but 1. அப்போது இங்கே நாம் அதோட வேல்யூவை போட்டோன்னா 1 into 3/8. அவ்வளோதான், சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த மைனஸ் இங்கே இருக்கும். அப்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் வில் பி ப்ளஸ். அதனால் ஃபைனல் ஆன்சரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூவை முதல்ல எடுத்துட்டோன்னா 1 into 3/8 is 3/8, minus into minus is plus. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்? பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அதனால் 19 e to the power minus 2/8 is the final integrate value using Bernoullis. புரிஞ்சுதுங்களா? Thank you students.